இயேசுவில் இணைந்திட இறைமையில் நனைந்திட எழுந்திங்கு வாரீர் இறை மக்களே. அன்பினில் நனைந்திட அருளினில் வளர்ந்திட நிறைவுடன் வாரீர் மானிடரே. இயேசுவில் இணைந்திட இறைமையில் நனைந்திட எழுந்திங்கு வாரீர் இறை மக்களே. அன்பினில் நனைந்திட அருளினில் வளர்ந்திட நிறைவுடன் வாரீர் மானிடரே. எழுக எழுக இறை மக்களே, வருக வருக மானிடரே. எழுக எழுக இறை மக்களே, வருக வருக மானிடரே. இயேசுவில் இணைந்திட இறைமையில் நனைந்திட எழுந்திங்கு வாரீர் இறை மக்களே. அன்பினில் நனைந்திட அருளினில் வளர்ந்திட நிறைவுடன் வாரீர் மானிடரே. புதியதொராவியும் புதியதொரு இதயம் பெறுவது வாழ்வின் கொடையன்றோ. புதியதொராவியும் புதியதொரு இதயம் பெறுவது வாழ்வின் கொடையன்றோ. அதை அடைய முயல்வதும் அமைதி காண்பதும் அகிலம் காணும் வழியன்றோ. அதை அடைய முயல்வதும் அமைதி காண்பதும் அகிலம் காணும் வழியன்றோ. எழுக எழுக இறை மக்களே, வருக வருக மானிடரே. எழுக எழுக இறை மக்களே, வருக வருக மானிடரே. இயேசுவில் இணைந்திட இறைமையில் நனைந்திட எழுந்திங்கு வாரீர் இறை மக்களே. அன்பினில் நனைந்திட அருளினில் வளர்ந்திட நிறைவுடன் வாரீர் மானிடரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமையை இன்று நாங்கள் சிறப்பிக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பின் மகிழ்ச்சியிலே அக்களித்து கொண்டு அவருடைய உயிர்ப்பின் அனுபவத்தை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே இன்றைய நற்செய்தி வழியாக ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகின்றார், நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள் என்று சொல்லுகின்றார். இதன் வழியாக ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி, நாங்கள் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டியதன் அவசியத்தை, இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டியதன் சிறப்பை ஆண்டவர் எங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றார். இயேசுவோடு இணைந்திருந்தால் அன்றி நாங்கள் பலன் கொடுக்க முடியாது. அவ்வாறு திராட்சை கிளைகள் கொடிகள் செடியோடு இணைந்திருக்கிற பொழுது பலன் கொடுக்கிறதோ, அதே போல நாங்களும் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற பொழுதுதான் நிறைவான பலனை கொடுக்க முடியும் என்பதை இயேசு அழகாக இன்றைய இறைவார்த்தை வழியாக எங்களுக்கு சொல்லித் தருகின்றார். அவை கிறிஸ்து பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாக இருக்க நாங்கள் எல்லோருமே பலன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், சாட்சிய வாழ வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவோடு நாங்கள் நிச்சயமாக இணைந்திருக்க வேண்டும்.
திராட்சை செடியோடு கொடிகள் இணைந்திருப்பது போல நாங்களும் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற பொழுது நாங்களும் முழுமையான நிறைவான பலனை கொடுக்க முடியும். ஆகவே நாங்களும் இயேசுவோடு என்றுமே இணைந்திருக்கிற, இயேசை விட்டு பிரியாமல் எப்பொழுதும் அவரோடு இணைந்திருக்கிற மக்களாக இருக்க அருள் வேண்டி நாங்கள் இன்றைய நாளிலே இந்த திருப்பலியிலே இறைவனுடைய ஆசிரை வல்லமையை கேட்டு மன்றாடுவோம். திருப்பலியை ஆண்டவருக்கு உகந்த தூய பலியாக ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கிற எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய மனித பலவீனங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாற்றை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா மறைபொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவு பெற செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவிழம் கொண்ட நாங்கள் மது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றி பர்னபா திருத்தூதர்களுக்கு விளக்கி கூறினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் சவுல் எருசலேம் நகருக்கு வந்தபோது சீடர்களுடன் சேர்ந்து கொள்ள முயன்றனர். ஆனால் அவரும் ஒரு சீடர் என்பதை நம்பாமல் அனைவரும் அவரை கண்டு அஞ்சினர். பர்னபா அவருக்கு துணை நின்று அவரை திருத்தூதர்களிடம் அழைத்து சென்றார். பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றியும்
ஆண்டவர் அவரோடு பேசியது பற்றியும் அவர் தமஸ்குவில் இயேசுவின் பெயரால் துணிவுடன் உரையாடியது பற்றியும் பர்னபா அவர்களுக்கு விளக்கி கூறினார். அதன்பின் சவுல் அவர்களோடு சேர்ந்து எருசலேமில் அங்கும் இங்குமாக சென்று ஆண்டவரின் பெயரால் துணிவுடன் பேசி வந்தார். கிரேக்க மொழி பேசும் யூதரிடம் சென்று அவர்களோடு வாதாடினார். அவர்கள் அவரை கொன்றுவிட முயன்றார்கள். ஆனால் அவரோடு இருந்த சகோதரர்கள் இதை அறிந்து அவரை செசரியாவுக்கு கூட்டி சென்று அங்கிருந்து தர்ச்சி நகருக்கு அனுப்பி வைத்தார்கள். யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளெல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியானவரின் துணையால் பெருகி வந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். ஆண்டவரே, நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. ஆண்டவரே, நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. உமக்கு அஞ்சுவோர் முன்னிலையில் என் பொருத்தனைகளை செலுத்துவேன். எளியோர் உணவு உண்டு நிறைவு பெறுவர். ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வாராக. அவர்கள் இதயம் என்றென்றும் வாழ்வதாக. ஆண்டவரே, நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. பூவுலகின் கடையெல்லை வரை உள்ளோர் அனைவரும் இதை உணர்ந்து ஆண்டவர் பக்கம் திரும்புவர். பிற இனத்தார் குடும்பத்தார் அனைவரும் அவர் முன்னிலையில் விழுந்து பணிவர். மண்ணின் செல்வர் யாவரும் அவரை பணிவர். பொழுதுக்குள் இறங்குவோர் யாவரும் தம்மூரை காத்து கொள்ளாதார் அவரை வணங்குவர். ஆண்டவரே, நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. வருங்கால தலைமுறையினர் அவரை தொழுவர். இனிவரும் தலைமுறையினருக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்கப்படும். அவர்கள் வந்து அவரது நீதியை அறிவிப்பர். இனி பிறக்கப் போகும் மக்களுக்கு இதை அவரே செய்தார் என்பர். ஆண்டவரே, நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. இரண்டாம் வாசகம். நம்பிக்கை கொண்டு அன்பு செலுத்த வேண்டும், இதுவே கிறிஸ்துவின் கட்டளை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிள்ளைகளே, நான் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலிலும் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம். இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் நம் மனச்சான்றை விட மேலானவர், அனைத்தையும் அறிபவர். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும்.
அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைப்பிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளையை கடைப்பிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கின்றார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கின்றார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னுடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறைவசனங்கள் 1 தொடங்கி 8 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உண்மையான திராட்சை கொடி நானே. என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே என் நன்மிக்க சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பு காலத்தின் 5வது வாரத்துக்குள்ளே நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இன்று 5வது வார ஞாயிற்றுக்கிழமையை இன்று நாங்கள் சிறப்பிக்கின்றோம். உயிர்த்தெழுதல் வாழ்வு என்பது எங்கள் எல்லோருக்கும் உண்டு என்பதை ஆண்டவர் எண்பித்து உத்தானமாகி இருக்கிறார்.
இயேசு உயிர்த்தெழுந்ததன் வழியாக எங்கள் எல்லோருக்கும் உயிர்த்தெழுதல் வாழ்வு உண்டு என்கின்ற நிச்சயத்தன்மையை, உறுதிப்பாட்டை எங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் இயேசு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அதுதான் எங்களுடைய விசுவாசம். உயிர்த்தெழுதல் வாழ்வை விசுவசிக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் நம்பிக்கை அறிக்கையிலே சொல்லுகிறோம். உயிர்த்தெழுதல் வாழ்வு நிச்சயம் என்பதை ஆண்டவர் எங்களுக்கு ஆணித்தரமாக, தெளிவாக, நம்பிக்கை ஊட்டுகின்ற விதத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார். உயிர்த்தெழுதலும் வாழும் நானே, இனி விசுவாசம் கொள்வன் இறப்பினும் வாழ்வான் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகவே இந்த நிலைவாழ்வை பெறுவதற்கு, ஆண்டவர் இயேசுடைய இந்த உயிர்த்தெழுதல் வாழ்வை நாங்களும் பங்காளிகளாக மாறுவதற்கு நாங்கள் இயேசுவோடு இணைந்திருத்தல் அவசியம் என்பதை ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகின்றார். இந்த நற்செய்தி வழியாக ஆண்டவர் எங்களுக்கு, நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். கிளைகள் திராட்சை செடியோடு இணைந்திருந்தாலன்றி ஒரு பொழுதும் பலன் கொடுக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், ஒரு கிளைகள் தரித்து வேறாக போடப்படுகிற பொழுது, அது செடியோடு இணைந்திருக்காத பொழுது அது பலன் தர முடியாது. ஆகவே செடியோடு இந்த கிளை இணைந்திருக்கிற பொழுதுதான் பலன் தர முடியும், நிறைய கனிகளை கொடுக்க முடியும். ஆகவே இயேசு எங்கள் எல்லோரையும் அழைக்கின்றார். அந்த இணைந்திருக்கின்ற வாழ்வுக்கு, கடவுளோடு இயேசுவோடு இணைந்திருக்கின்ற வாழ்வுக்கு எங்கள் எல்லோரையும் அழைக்கின்றார். நாங்கள் பலவீனர்களாக இருக்கிறோம், பாவிகளாக இருக்கிறோம். இருந்தாலும் ஆண்டவர் எங்களை அழைக்கிறார் தன்னோடு இணைந்திருக்கும்படியாக. நாங்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்கிற பொழுது, எங்களுடைய பலவீனங்களோடும் எங்களுடைய இயலாமைகளோடும் நாங்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்கிற பொழுது, எங்களுடைய பலவீனங்கள், இயலாமைகள் எல்லாமே ஆண்டவருடைய திருமுன், ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக எல்லாமே அற்றுப்போகின்ற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவரோடு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்துவிட முடியாது. ஆண்டவரை பிரிந்து எங்களால் எதுவும் செய்துவிட முடியாது. ஆண்டவரை விட்டு எங்களால் எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும், வரப்பிரசாதங்களும், எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆற்றல்கள், திறமைகள் எல்லாமே அவரோடு நாங்கள் இணைந்திருக்கிற பொழுது ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிறது. ஆண்டவரோடு இணைந்திருக்கிற பொழுது ஆண்டவர் எங்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். நாங்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறபடியால் தான் எங்களுக்கு ஆண்டவர் நிறைவான நன்மைத்தனங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆகவே தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். ஒரு பொழுதும் ஆண்டவரை விட்டு பிரிந்து செல்லக்கூடாது. ஆண்டவரோடு நாங்கள் இணைந்திருக்க வேண்டும். கனி கொடுக்கிற மக்களாக மாற வேண்டும். கனி கொடுக்கிற மக்களாக வாழ ஆண்டவர் எங்களுக்கு இன்றைய நாளில் நற்செய்தி வழியாக அழைப்பு தருகிறார். அவை ஆண்டவரோடு இணைந்திருந்த பொழுதுதான், இந்த அப்போஸ்தலர்கள் ஆண்டவரோடு இணைந்திருந்த பொழுதுதான் எங்கும் சென்று ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பின் நற்செய்தியை அவர்களால் அறிவிக்க முடிந்தது. துணிவோடு, எந்த பயமும் இன்றி ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருந்த மக்களாக இந்த அப்போஸ்தலர்கள் சென்று ஆண்டவருடைய இயேசுடைய உயிர்ப்பை எங்கும் பறைசாற்றினார்கள். ஆகவே நாங்கள் பார்க்கிறோம், அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்தார்கள், இணைந்திருந்தார்கள். இயேசுவோடு இணைந்திருந்ததைப் போல அவர்களும் ஒன்றாக இணைந்திருந்ததால் தான் அவர்களால் மிகுந்த பலன் கொடுக்கின்ற நற்செய்தி பணியை செய்யக்கூடியதாக இருந்தது. முதலாவது வாசகத்தில் நாங்கள் பார்க்கிறோம், பவுல் அடிகளார் எவ்வாறு கிறிஸ்தவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் கங்கணம் கட்டி அவர் சென்று கொண்டிருக்க உயிர்த்த இயேசுவை சந்தித்த பிற்பாடாக அவர் மாற்றம் அடைகின்றார், மனமாற்றம் பெறுகிறார். மனமாற்றம் பெற்றவராக அவர் அப்போஸ்தலரிடம் கொண்டு வரப்படுகிறார், கூட்டிக் கொண்டு வரப்படுகிறார். அங்கே முதலிலே அவரை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு பின்னடைவு இருந்தாலும் கூட அந்த அப்போஸ்தலர்கள் பவுல் அடிகளாரை தங்களுடைய பணியிலே சேர்த்து கொண்டார்கள். தங்களுடைய பணியிலே சேர்த்து கொண்டதால் தான், பவுல் தன்னுடைய அப்போஸ்தலரோடு இணைந்து கொண்டதால் தான் இந்த நற்செய்தி பணி எங்கும் பெரு விருட்சமாக வளர்ந்தது என்பதை நாங்கள் அறிகின்றோம். கிறிஸ்து பிரியமானவர்களே, பவுல் அடிகளாரை இந்த அப்போஸ்தலர் ஏற்றுக்கொண்டதனால் பவுல் அடிகளார் இயேசுவை பற்றிய நற்செய்தியை எங்கும் சென்று பறைசாற்றுகின்ற புறவினத்தாரின் அப்போஸ்தலராக மாற்றமடைந்தார் என்றால் அது அவர் கிறிஸ்துவோடு இணைந்திருந்தது மாத்திரமன்றி அப்போஸ்தலரோடும் அவர் இணைந்திருந்தார். இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாருமே இறைவனோடு இயேசுவோடு இணைந்திருந்தபடியால் அவர்கள் மிகுந்த பலன் கொடுத்தார்கள். நற்செய்தியை எங்கும் சென்று பறைசாற்றுகின்ற, தங்களுடைய உயிரை கூட துச்சமாக மதித்து தங்களுடைய உயிரை
கொடுக்கின்ற அளவுக்கு அவர்கள் துணிந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் இயேசுவோடு இணைந்திருந்ததால் தான் தங்களுடைய இரத்தத்தை கூட சிந்துகின்ற அளவுக்கு அவர்கள் துணிவு கொண்டார்கள். பயமற்று நம்பிக்கையோடு அனைத்தையும் செய்ய துணிவு அவர்கள் கிடைத்தது இந்த இயேசுவோடு அவர்கள் இணைந்திருந்ததால். அதே அழைப்பை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கின்றார். நாங்கள் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். இணைந்திருக்கிற பொழுது நாங்கள் மிகுந்த பலன் தருவோம். எவ்வாறு நாங்கள் ஒருவரோடு கிறிஸ்தவ சமூகமாக நாங்கள் ஒருவரோடு இணைந்திருக்கிற பொழுது நாங்கள் மிகுந்த பலன் கொடுக்கிறவர்களாக இருக்க முடியும். கிறிஸ்து பிரியமான அதைத்தான் நாங்கள் ஆதி திருச்சபையிலே பார்க்கிறோம். ஆதி கிறிஸ்தவர்கள் அவர்கள் ஒன்றாக வந்து அவர்கள் தங்களில் இருக்கதை அவர்கள் பகிர்ந்து ஒன்றாக அவர்கள் கூடி செபித்ததால், ஒன்றாக அனைத்தையும் பகிர்ந்து கொண்டதால் இந்த கிறிஸ்தவ சமூகம், ஆதி கிறிஸ்தவ சமூகத்தின் உருவான சமூகம் எங்கும் பரவி கிறிஸ்தவ சமூகம் பெருவிருட்சமாக வளர்ந்தது என்று சொன்னால் அவர்கள் ஒன்றாக இணைந்திருந்ததால். கிறிஸ்துவோடு இணைந்திருந்தார்கள், அத்தோடு அவர்களும் ஒருவருக்கொருவர் அவர்கள் இணைந்திருந்து நற்செய்தி பணியை முன்னெடுத்தார்கள். ஆம் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்தவள் என்று அழைப்பை பெற்றுக்கொண்டிருக்கிற எங்கள் எல்லோருக்குமே இந்த அழைப்பு, இயேசுவோடு இணைந்திருக்கிற அழைப்பு, இயேசுவோடு நாங்கள் ஒன்றாக இருக்கிற அழைப்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் எவ்வளவு இயேசுவோடு இணைந்திருக்கிறோமோ, எவ்வளவு இயேசுவை நாங்கள் நெருங்கி வருகின்றோமோ, எவ்வளவு இயேசுவோடு நாங்கள் நெருக்கம் கொண்டிருக்கிறோமோ அவ்வளவு நாங்கள் பலன் கொடுப்பவர்களாக மாற முடியும். அவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது, இயேசுனுடைய உண்மையான அந்த விசுவாசத்துக்குள்ளே நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஆண்டவரோடு நெருங்கி வர வேண்டும், ஆண்டவருக்குள்ளே வாழ வேண்டும். அவை கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவர் எங்களுக்கு இன்று கொடுக்கிற அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். என்னோடு இணைந்திருந்தால் நீங்கள் பலன் கொடுப்பீர்கள். நாங்கள் இணைந்திருக்க தயாராக இருக்கிறோமா? கிறிஸ்துவோடு இணைந்திருக்க நாங்கள் தயாராக இருக்கிறோமா? எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய பலவீனங்கள் கிறிஸ்துவோடு இணைந்திருக்க ஒரு பொழுதும் தடையாக இருக்கக்கூடாது. நாங்கள் பலவீனமாக இருந்தாலும் பாவியாக இருந்தாலும் ஆண்டவர் என்னை அழைக்கிறார். நீ இருக்கிற நிலையிலே என்னிடம் வா, நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். அவை பலவீனங்களோடு இயலாமைகளோடு நாங்கள் ஆண்டவரை நெருங்கிறோம். நான் பலவீன, நான் பாவி என்று சொல்லி ஆண்டவரை விட்டு நாங்கள் ஒரு பொழுதும் பிரிந்து சொல்லக்கூடாது. கிறிஸ்து பிரியமானவர்களை, நாங்கள் எல்லாருமே மனிதர்கள், பலவீனர்கள். ஆண்டவர் எங்களை அழைக்கின்றார் பலவீனங்களோடு தன்னிடம் வரும்படியாக. எங்களை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்த, எங்களை ஆண்டவர் தூய்மைப்படுத்த, எங்களை தமக்குரியவர்களாக ஆக்க இயேசு எப்பொழுதுமே தயாராக இருக்கிறார். ஆண்டவர் எங்களிடம் கேட்பது, இணைந்திருங்கள், என்னோடு இணைந்திருங்கள், திராட்சை செடியோடு இணைந்திருங்கள், நீங்கள் பலன் கொடுப்பவர்களாக மாறுவீர்கள் என்ற அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அவை கிறிஸ்து பிரியமானவர்களை, நாங்கள் எல்லோருமே சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, இன்றைய 2வது வாசகத்திலே நாங்கள் காண்பது போல சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் நாங்கள் உண்மை அன்பை வெளிப்படுத்துகின்ற கனி கொடுக்கிறவர்களாக மாற நாங்கள் அழைக்கப்படுகிறோம். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வோம். இந்த நாளிலே ஆண்டவரோடு இணைந்திருப்போம், பலன் கொடுப்போம். அதன் வழியாக இறையரசுக்குரிய மக்களாக, இறையரசுக்கு எவ்வாறு தகுதி உள்ள மக்களாக நாங்கள் மாற வேண்டும் என்கிற அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டு, எவ்வாறு விவேகமுள்ள கன்னியர்கள் இயேசுவை எதிர்கொள்ள அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்களோ அதே போல நாங்களும் ஆண்டவரோடு இணைந்திருப்பதன் வழியாக எப்பொழுதும் அந்த இறையரசுக்குரிய மக்களாக இருக்க, ஆயத்தமாக இருக்க இறைவன் எங்கள் ஒருவரையும் தயார்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த திருப்பலி வேளையிலே இறைவனுடைய இரக்கத்தை, அவருடைய வல்லமையை இறைந்து மன்றாடுவோம். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர்.
இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல. தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாளுடன் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் பக்கம் வீட்டிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திருவை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்ற இயேசுனுடைய வார்த்தையிலே நம்பிக்கை வைத்தவர்களாக எங்களுடைய தேவைகளை அவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். உண்மையான திராட்சை கொடியாகிய தந்தையே, கனிதரும் கிளைகளாக திருச்சபையில் நீர் நட்டு வைத்துள்ள திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் திராட்சை கொடியோடு இணைந்து அதிக பலன் தந்து மாட்சி அளிக்க வரம் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். திராட்சை கொடியாக இருக்கின்ற தலைவரே, உம்மோடு இணைந்துள்ள கிளைகள் கனி தருவது போல குடும்பங்களில் அன்பும் உறவும் வேரூன்றி இருந்தால் மன நிம்மதி மகிழ்ச்சி பெருகும். ஒரு கொடி கிளையாய் கணவன், மனைவி, பிள்ளைகள், உற்றார் உறவினர், நண்பர்கள், பணியாளர்கள் அனைவரும் செழித்து வளர்ந்து கனி தருவதற்கு அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். செயலில் உண்மையான அன்பினை எதிரொலிக்கச் சொல்லும் தந்தையே, கடவுள் திருமுன் மாசற்றவர்களாய் கடவுள் கொடுத்த கட்டளைப்படி வாழ்பவர்களாய் நாட்டு தலைவர்கள் உழைக்க வரம் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எம் மன்றாட்டை ஏற்றருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேபம் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களையும் வீடுகளில் இருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எம் மன்றாட்டை ஏற்றருளும். எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளை இந்த வழியிலே மௌனமாக ஆண்டவரிடம் ஒப்புவிப்போம். எங்களுடைய குடும்பங்களை ஆண்டுடைய பாத்திரப்பு கொடுப்போம். எங்களுடைய தொழில்துறைகள், எங்களுடைய குடும்ப நலனுக்காக நாங்கள் எடுக்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவருடைய அற்புத கரம் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய எல்லா தேவைகளையும் இந்த வழியில் என்னுடைய பாத்திரப்பு கொடுத்து அவருடைய இரக்கத்தை இறைஞ்சுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்திரள வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவரே, அனைத்துறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வு அளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே
உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவும் வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று மக்கு ஊழியம் பிரிய தகுந்த புலனங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் மால்கம் ரஞ்சித், துணை ஆயர்கள் மேக்சல் சில்வா, ஜேடி ஆண்டனி, ஆண்டன் ரஞ்சித், எல்லா திருநிலையாக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசுவாஸ், இவரில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதிரக்கத்து உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் அதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவிடத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த கிறிஸ்து இவர்கள் கொண்டு வந்த உண்மையான அமைதியை நாமும் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நானே உண்மையான திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள் என எங்கள் எல்லோரையும் அவரோடு இணைந்திருக்க அழைப்பு விடுக்கும் மறைமகன் கிறிஸ்து. விருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருத்தம் என்னை காத்தனுக்கு முடிவில் அவர் அளிப்பதாக. ஆமீன். ஆன்மீக நற்கருணை சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். உறவாகவா உணவாகவா, உயிரோடு நிறைவாகவா, என் வாழ்வெல்லாம் பணியாகவா. உறவாகவா உணவாகவா, உயிரோடு நிறைவாகவா, என் வாழ்வெல்லாம் பணியாகவா. உண்மை நீதி உலகில் நாடு மலர், மனதில் அமைதி பரிவு என்று பெருக.
பொருட்செல்வங்கள் எந்தன் கூரை தீர்க்குமா? உந்தன் அருட்செல்வம் என்றென்றும் நிலையாகுமே. குணம் நெய்திடும் பாசபந்தங்களில் நிலையான உறவொன்று என்னை தேற்றுமே. இதயத்திலே புது உறவாக என்னிலே வந்தவரே, மனக்காயங்களை ஆற்றிடவே திருவிருந்தாய் வந்தவரே, பரிவுள்ளம் கொண்டு எனில் வந்த என்று உயிருள்ளவரை உனை போற்றுவே. என் உளமாற உனை பாடுவே. உண்மை நீதி உலகில் ஆளுமள, மனதில் அமைதி பரிவு என்று பெருக. உண்மையான திராட்சை செடி நானே, நீங்கள் கொடிகள் என்கிறார் ஆண்டவர். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒருவரை நிறைவாக ஆசீர்வதித்து தீமை அனைத்திலிருந்தும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் சுபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எனவே அன்னை மரியாளுடைய பரிந்து பேசலை கேட்டு மன்றாடுவோம். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் உந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் உந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் உந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா.